நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ தெரியப்படுத்தணும். இத வந்து பார்த்தீங்கன்னா, புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறாங்க. ஆனா, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மனசுக்குள்ள என்ன நெனச்சிட்டு இருக்காரோ, அதுதான் உண்மை. அததான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்படி எல்லாத்தையுமே நான் உண்மைய சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது கூட, அத கேட்காத போறது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவ பாத்து அதாவது அவங்க மாமாவ பாத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இலக்கியாவோட அம்மாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் அப்படிலாம் இருந்ததுனால, டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி கடைசியில எப்படியோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவ காப்பாத்திட்டு வந்தேன். அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல விடாம பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டிருந்தாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம இலக்கியா இருந்துட்டு தன்னோட தம்பி கல்யாணத்த வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தறதுக்கு பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்றத சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அதே சமயம் நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் எதுக்காக உங்ககிட்டலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கணும்? இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்க சமயத்துல, இந்த பைரவி வந்துட்டு அடுத்தடுத்த பிளான வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கா. ஏன்னா, இப்போ எல்லாருமே நம்ம இலக்கியா மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது நம்ம கௌதமா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஜானகியா இருந்தாலும் சரி, இல்ல கார்த்திகா இருந்தாலுமே சரி, இப்போ பயங்கர கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சல் இந்த வீட்ல வந்து இவ்ளோ பெரிய கொடைச்சல குடுத்துட்டு இருந்ததுக்கு காரணமே பைரவி தான். இப்போ அது எல்லாத்தையுமே மறைச்சுட்டு, இலக்கியா மேல தான் தப்பு. இலக்கியாவால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ இலக்கியா மேல வந்து பார்த்தீங்கன்னா, பழிய தூக்கி போடுறது மட்டும் இல்லாம, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கெட்டவளா வந்து மாத்த ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இலக்கியா சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ல இருக்க யாருமே கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே சமயம் இப்போ கார்த்திக்க இப்படி ஏமாத்திட்டு போயிருக்கா. மறுபடியும் போயிட்டு அவ வீட்லயே வந்து இப்ப அவகிட்ட போய் எச்சரிக்கை பண்ணிட்டு வந்தா, இவளெல்லாம் உண்மையிலேயே வந்து இப்ப நல்லவன் தான் சொல்லுவாங்களா? அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அதே சமயம் நம்ம கௌதம், ஜானகி சொல்ற மாரி கார்த்திக்கு இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைரவிய வந்து இப்ப முடிவு பண்றாங்க. இந்த பைரவி ஒரு முட்டாள். நம்ம இலக்கியா எந்த பக்கம் நிக்கிறாங்களோ, அதுக்கு ஆப்போசிட்ல தான் எப்பவுமே நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்பதான் நம்ம இலக்கியாவ வந்து ஈஸியா காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ அதன்படி தான் வந்து இப்போ எல்லாமே நடக்கிறது மட்டும் இல்லாம, அதே சமயம் வந்து இப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா? கௌதம் வந்துட்டு, இப்போ பைரவி சொல்றது எல்லாமே உண்மதான். அப்பாடா! அப்படின்ற மாரி தான் வந்து இந்த பைரவி நெனச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பைரவி வந்துட்டு, இதுக்கப்புறம் பாரு இலக்கியா, அந்த வீடியோ வச்சு என்ன அவ்ளோ ஆட்டம் காட்டிட்டு இருக்கல்ல, நான் வந்து உன்ன இந்த வீட்ல செல்லா காசு ஆக்குறது மட்டும் இல்லாம, எப்படி அந்த அஞ்சலி வந்து இந்த வீட்ட விட்டு போனாலோ, அதே மாதிரி உன்னையும் நான் விரட்ட போறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவி வந்துட்டு இப்போ வந்து சபதம் எடுக்குறாங்க. இது நம்ம இலக்கியாவுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.